இன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேன்னா ஒரு கொஞ்சம் பூசணிக்காய் இருந்தது, கேரட் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இருந்தது. அதனால எல்லாத்தையும் போட்டு ஒரு ரசவாங்கி மாதிரி கூட்டு, அப்புறம் வாழைக்காய் பொரியல். இந்த ரசவாங்கிக்கு முதல்ல நம்ம வறுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா எண்ணெய் விட்டு தட்டி பெருங்காயம் 1, காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கேன், தேங்காய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், இதால 3 ஸ்பூன் தேங்காய் போட்டு நிறைய வதக்கணும்னு இல்லை. பருப்பு எல்லாமே நல்லா செவந்தாச்சு, தனியாவும் நல்லா வறுப்பட்டாச்சு. இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் ஆறுன அப்புறம் இதை அரைச்சிக்கலாம். அப்புறம் ரசவாங்கிக்கு காய்கறி அடுப்பில் வச்சு வேக தண்ணி விட்டுக்கலாம், மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமா இதுக்கு வேண்டிய உப்பு, கல்லுப்பு தான் போடுறேன். அதுக்குள்ள மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன். ரசவாங்கி அந்த அடுப்புல கொதிக்கிறது. இதுல நம்ம வாழைக்காய் பொரியலை பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டா நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா விட்டுக்கிறேன், கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா காய்கறி, கருவேப்பிலையும் இந்த வாழைக்காய் கூடையே போட்டுருக்கோம். அப்போ அது நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு நல்ல வாசனையாக வரும். இனி இது அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் வாழைக்காய் வெந்து ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ரசவாங்கியில் கொஞ்சமா புளி விட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காவது அரைச்சி வச்சோம். இதோ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லாவே இல்லை, சாரி வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆக்கியாச்சு. இது பாருங்க, வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகியாச்சு. 1 ஸ்பூன் கறிப்பொடியை மேலாக்கில் போடுறேன். இது ஆயாச்சு. அடுப்பை அணைச்சிக்கலாம். அணைச்சிட்டு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக போடும் தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் போடும், டீஸ்பூன். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம ரசவாங்கியை பார்க்கலாம். ரசவாங்கி பார்த்தீங்கன்னா நல்ல புளித்தண்ணியும் நல்ல பச்சை வாசனை போக 10 நிமிஷமா கொதிச்சாச்சு. தண்ணியும் நல்லா வத்தியாச்சு. இந்த மசாலா அரைச்சதை இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாசனைக்கு. கடுகு போட்டுக்கலாம், ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா காயப்பொடி, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இதில் அவ்வளோதான். நம்ம ரசவாங்கி வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இனி குக்கரில் சாதம் பருப்பு வைக்கணும். அப்போ நம்ம சமையல் ஆயிடும். இது செய்யறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு. இனி 10 நிமிஷத்துல நம்ம குக்கரை வச்சு நம்ம சமையலை முடிச்சிடலாம். இதோ அரிசி பருப்பும் வச்சாச்சு குக்கரில். இனி இதுவும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆயிடும். அப்போ நம்ம சமையல் எல்லாமே
ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு முடிஞ்சிருத்தோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.